and welcome to Morning Cafe. ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில ஒரு பக்கத்தை திறக்குதுங்க. அது எல்லாமே உங்களுக்கு சரித்திரமா அமையணும்னு சொல்லி வாழ்த்தி இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. அதே மாதிரி இந்த நாள் நீங்க சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நாளா அமையணும்னு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் நான் உங்கள் கண்மணி. கண்மணி, நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமையான விஷயம் செய்யணும் இல்லையா? ஆமா, கரெக்ட் தான் ஸ்வாதி. எப்பவுமே நம்மளுடைய உலகத்துல மட்டும் புதுமைக்கு இடம் இருந்துட்டே இருக்கும். எஸ், அந்த புதுமைப்படுத்துற வகையில தான் ஆஸ்திரேலியாவில ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதாவது குழந்தைகளுக்குன்னே ஒரு பார்லர் ஆரம்பிச்சு அங்க குழந்தைகளுக்கு மசாஜ் செய்யறாங்களாம். மசாஜ் செய்யறாங்களா? யூஸ்வலா குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கணும் அப்படின்னு போயிட்டாலே பெரியவங்களுக்கு ட்ரெஸ் வாங்குற எக்ஸ்பென்சஸ் விட குழந்தைங்களுக்கு ஆகுறது ரொம்ப ஜாஸ்தி. இப்ப மசாஜ் அப்படின்னு சொல்லும் போது கண்டிப்பா அதை விட இன்னும் ஜாஸ்தியா தானே இருக்கும். எஸ், அதனாலதான் அவங்க மசாஜையும் குழந்தைக்கான மார்க்கெட்டையும் சேர்ந்து பிடிக்க வந்துட்டாங்க. அந்த பார்லர்ல மெயினா என்ன பண்றாங்கன்னா 2 மாசம் குழந்தையில இருந்து 5 மாசம் குழந்தை வரைக்கும் தான் அலவுட். 6 மாசம் குழந்தைகள் எல்லாம் அலவுடே கிடையாது. அந்த 2 மாசம்ல இருந்து 5 மாசம் குழந்தைங்களுக்கு மசாஜ் செய்யறாங்களாம். 2 மாசத்துல இருந்து 5 மாச குழந்தைகளுக்கு மசாஜ் செய்யறாங்களா? அப்படி என்ன குழந்தைகளுக்கு மசாஜ் தேவையா? அந்த பார்லர்ல மசாஜ் மட்டும் இல்லாம ஹைட்ரோதெரப்பி, ஸ்விம்மிங்னு பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. சூப்பர்ப்பா. இப்ப பசங்களுக்கு ஹைட்ரோதெரப்பி, அப்ப இனிமே குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க? ஹைட்ரோதெரப்பி கொடுத்தாதான் அந்த வேலையை செய்வேன்னு சொல்லி அடம் பிடிக்க போறாங்க. சரி, இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பகுதிகள் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். உமன் அப்படின்னா ஒரு பெண் ஒரு வீட்டில் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னா ஒரு வீட்டோட தூணு மாதிரி. அவங்கள கொஞ்சம் கொஞ்சம் விரிசல் விழுந்தாலே, அதாவது பெண்களோட உடம்பு அவங்க ரொம்ப வீக்காக இருந்தால் டெஃபினெட்லி அது உங்கள் ஃபேமிலியில தான் எஃபெக்ட் பண்ணும். சின்ன சின்ன ஆசனாஸ் டெய்லி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்கள் பாடி ஹெல்தி ஆகும். உங்களை பார்த்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களும் ஹெல்தியா இருப்பாங்க. ஸோ டோட்டலி ஒரு ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா இருக்கணும்னா டெஃபினெட்லி அந்த ஃபேமிலியோட தூண், அதாவது நீங்க பெண்கள், நீங்க எப்பவுமே ஹெல்தியா இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துக்கணும், ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு 5 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்க உங்க மொபைல்ல வாட்ஸ்அப் அண்ட் எஃபி அதை செக் பண்ற அந்த 5 செகண்ட் 5 நிமிஷம் நீங்க உங்களுக்காக ஒரு யோகா ஆசனா பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்க உங்க லைஃப்லயே ஒரு நியூ சேஞ்சை நீங்க எப்பவுமே பார்க்கலாம். ஏன்னா நீங்க ரொம்ப ஹெல்தியாவும் இருப்பீங்க, ரிஃப்ரெஷ்டாவும் இருப்பீங்க. ஸோ உங்களோட புத்துணர்ச்சி உங்க ஃபேமிலிக்கும் புத்துணர்ச்சியாவே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சூரிய நமஸ்கார். இந்த 12 ஆசனா டெய்லி நீங்க பண்ணீங்கனாலே உங்க பாடியில இருக்கிற எல்லா சேஞ்சஸுமே தெரியும். அதாவது பாசிட்டிவா பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும். உங்க மூஞ்சில ஒரு தெளிவு, ஒரு பொலிவு வரும். இத பார்த்து சின்னவங்க, அதாவது 7 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தையில இருந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஒண்ணு கொஞ்சம் ஆர்த்ரைட்டிஸ், ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவா பண்ணா மட்டும் போதும். அது தவிர்த்து எல்லாருமே சூரிய நமஸ்கார் பண்ணலாம். சோ சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும்னுட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். சூரிய நமஸ்கார்ல 12 ஆசனா இருக்கு. அந்த 12 ஆசனாஸ்ல ஃபர்ஸ்ட் இது என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இவங்க நமஸ்தே, அதாவது நெஞ்ச ஒட்டாம நீங்க நமஸ்தே பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிக்கும் போது கொஞ்சம் மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்லோவா உங்க கைய மேல எழுப்பி காதுக்கு பின்னாடி வச்சு பெண்ட் பண்ணி பாருங்க. இது பெண்ட் பண்ணும்போது உங்க வயிறு பகுதி கொஞ்சம் முன்னாடி தள்ளணும். நீங்க இப்படி தள்ளும் போது கொஞ்சம் மேல பார்க்கணும். அண்ட் மெதுவா அந்த நமஸ்தேவை முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்து ஸ்லோவா உங்க கால்கள் இருந்தா கால்களுக்கு சைட்ல வச்சு உள்ள பார்க்கணும். மெதுவா தலைய மேல ஏத்தி ரைட் கால் பின்னாடி, முட்டி கீழே, பாதம் வெளியே. அதாவது உங்க மார்பு பகுதி உங்களோட முட்டி மேல விழுது. இப்படி மெதுவா பாதம் உள்ள, கால் பின்னாடி, மெதுவா கீழே முட்டிய போட்டு செஸ்ட் முன்னாடி, சின் டவுன், அதாவது உங்களோட பட் லைன் மேல ஏறி இருக்கு. ஸ்லோவா வயிறு கீழே போட்டு உங்களோட செஸ்ட முன்னாடி எழுப்புங்க. இந்த மாதிரி எழுப்பும் போது நார்மலி உங்க கை வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு இத சைட்ல இழுங்க. மெதுவா உங்க பாடிய உள்ள பார்க்கணும். அதாவது உங்க காலோட இருக்கிற விரலை நீங்க பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மெதுவா உங்க ரைட் காலை எடுத்து முன்னாடி வைங்க. அதாவது ரைட் கால் பின்னாடி போனதுனால ரைட் காலை திரும்பி முன்னாடி வருது.
இன்னொரு கால் knee down toe out, அதாவது பாதம் வெளியே, மெதுவா பாதம் உள்ள, மெதுவா கால்கள் உள்ள. இங்க நமஸ்தே பிடிச்சு ஸ்லோவா மேல எடுத்துட்டு போய் மறுபடியும் ஹார்ட் சக்ரா கிட்ட உங்க நமஸ்தேவை எடுத்துட்டு வாங்க. இப்போ 12 ஆசனா பாத்தீங்க. இது ஒரு பக்கம் மட்டும்தான். ஸோ லெஃப்ட் சைடு காலையும் பண்ணி பார்த்தா 24 தடவை வர்ற கணக்கு வரும். ஸோ அப்படிதான் சூரிய நமஸ்கார் ஃபினிஷ் ஆகும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடையும் பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி மெதுவா மேல பெண்ட் பண்ணுங்க. நார்மலி பெண்ட் பண்றது ஒருத்தவங்களோட முதுகு தண்டு எவ்வளவு வலிமையா இருக்கோ அவ்வளவு பெண்ட் தண்ட் ஆகும். ஸோ இப்படி நீங்க மெதுவா பெண்ட் பண்ணீங்கன்னா இது ஸ்லோவா மெதுவா நீங்க பெண்ட் பண்ணலாம். ஸோ நார்மலி உங்களால பெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க கையை மேல எடுத்துக்கிட்டு மேல பார்க்கலாம், இது போதும். அண்ட் ஸ்லோவா முன்னாடி கையை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பாதத்துக்கு சைடு அட்ஜசன்ட்ல வச்சு உங்க தலையை வைக்கலாம். ஸ்லோவா லெஃப்ட் கால் பின்னாடி, knee down toe out, மெதுவா உங்க செஸ்டுக்கு மேல தொட அழகா உட்காரும். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா உங்க பாதத்தை உள்ள எடுத்து கால்களை பின்னாடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவா knee down, முட்டி கீழே. உங்க பாடியை கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணீங்கன்னா உங்க மார்பு பகுதி உங்களோட கிரவுண்ட்ல டச் ஆகும், உங்களோட சின்னம் கீழே டச் ஆகும். ஆனா உங்க பெல்விஸ் போர்ஷன் மேல தூக்கி இருக்கும். இன்கேஸ் உங்களால முடியல, நீங்க பிளாட்டா படுத்துக்கிட்டு மெதுவா உங்க முட்டியை மட்டும் கொஞ்சம் முன்னாடி இழுத்தீங்கன்னா உங்க பெல்விஸ் போர்ஷன் கொஞ்சம் மேல ஏறும். இந்த மாதிரி ஏறி மெதுவா உங்க வயிற்ற கீழே அமுக்கி உங்களோட மார்பை மேல ஏத்தலாம். ஏத்தினதுக்கு அப்புறமா மெதுவா கையை ரிலீஸ் பண்ணி உள்ள உங்களோட கால் விரல்களை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு அப்புறமா மெதுவா லெஃப்ட் காலை எடுத்து மிடில்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே மிடில்ல வராது, இங்கதான் இருக்கும். ஸோ மெதுவா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் இதை எடுத்து வர வைக்கணும். 1 செகண்ட்லயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ஸ்லோவா பண்ணுங்க. இன்னொரு கால் முட்டி கீழே, பாதம் வெளியே, முன்னாடி பாருங்க. ஸ்லோவா அந்த காலையும் முன்னாடி எடுத்துட்டு வாங்க. நமஸ்தே. ஹாஃப் மூன் போர்ஷன் சொல்வாங்க. அதாவது கை வெளியே இருந்து கரெக்டா மேல பெண்ட் பண்ணிட்டு நமஸ்தேவை ஹார்ட் சக்கரா கிட்ட எடுத்துட்டு வந்து லாஸ்ட், அதாவது 24வது ஆசனா தான் சைடுல இறக்கிடணும். சைடுல இறக்கும் போது உங்க தொடையில டச் ஆக கூடாது. இதுதான் சூரிய நமஸ்கார். இதை டெய்லி பண்ணும் போது ஒரு எனர்ஜி, ஒரு குளுக்கோஸ் குடிச்ச எனர்ஜி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணீங்கன்னா டயர்டா இருப்பீங்க. ஆனா ஒரு 10 நாள் டெய்லி நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இப்ப நம்ம சூரிய நமஸ்கார் பார்த்தோம். அதே மாதிரி வரும் நாட்கள்ல என்னென்ன ஆசனாஸ், அதாவது உமன் ஓரியன்டட் பெண்களுக்காக சிறந்த ஆசனா என்னென்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்க போறேன். நீங்களும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சோ நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன். சுவாதி, சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறது ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம்னு இத்தனை நாளா ஒரு சிலர் நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் சூரிய நமஸ்காரமால எவ்வளவு பலன்கள் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறது இன்னைக்கு தெரிஞ்சிருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. நிறைய ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அறிவியல் பேக்ரவுண்ட் இருக்கு அப்படிங்கறது சொல்றது ரொம்ப கரெக்டான விஷயம் தான். சரி, அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம நிகழ்ச்சியில வரப்போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. சுவாதி, சிட்டிஸ்ல டிராபிக் ஜாம் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் ஆயிடுச்சுல? ஆமாங்க கண்மணி, எங்க பார்த்தாலும் ஏகப்பட்ட 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ்னு பயங்கர டிராபிக். அண்ட் டிராபிக்னால ப்ராப்ளம்ஸ் நிறைய வரதும் ரொம்ப சகஜமாயிடுச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் பெங்களூர்ல இருக்க டிராபிக் போலீஸ் ஒரு புதுசான டெக்னிக்கை கொண்டு வந்திருக்காங்க. என்ன, ரோட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ஏதாவது கட்ட போறாங்களா என்ன? அதெல்லாம் இல்ல சுவாதி, ரோடுல கட்டம் கட்ட போறாங்க. ரோட்ல கட்டம் கட்ட போறாங்களா? என்ன சொல்ற? ஆமா, முக்கியமான ஜங்ஷன் எதுன்னு செலக்ட் பண்ணி அதுல ரோட்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில எல்லோ கலர்ல பாக்ஸஸ் வரைய போறாங்களாம்.
ஓ, வரையறத பத்தி சொல்றியா? கட்டம் கட்டினாலே நம்ம ஆளுங்க அதை தாண்டி போவாங்க, இதுல வரைஞ்சு வேற வைக்க போறாங்கன்னு சொல்ற. சோ என்ன பண்ண போறாங்களோ? ஆனா அதுலதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த பாக்ஸஸ் எதுக்காக வரையறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாக்ஸஸை தாண்டி போடணும்னாலே அதுக்கு 1008 ரூல்ஸ் இருக்கு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்காம். சோ இனிமே டிராபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு கட்டம் கட்ட போறாங்க அப்படின்னு சொல்லு. சோ இப்ப மார்னிங் கஃபேல அடுத்த பகுதி மார்ஷல் ஆர்ட்ஸ் பாத்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க விஸ்வா அருண் ராஜா பேசுறேன். நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்ஸ் ஃபிட்னஸ்க்காகவும் செல்ஃப் டிஃபென்ஸ்க்காகவும் இவ்வளவு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதுல டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் பார்த்தோம். இது எல்லாமே டெக்னிக்ஸ் நான் டிப்ஸா பர்சனலா ப்ராக்டிஸ் பண்றத என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோம், என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சோம், என்னோட ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இவங்களோட லைஃப் சிச்சுவேஷன்ஸ் வச்சோம் டைரக்டா அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வகையில ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம ரொம்ப மைல்டான சர்டன் டெக்னிக்ஸ், அதாவது எவ்ரிடே லைஃப்ல ஏதான ஒரு டஃப் சிச்சுவேஷன் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுலேருந்து எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிறது அப்படின்றது தான் இவ்வளவு நாள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு ஒரு பர்டிகுலர் டெக்னிக் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னா, நம்மளோட இந்த டிஸ்டன்ஸ்ல யாரும் வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அதையும் மீறி ஒரு பர்சன், அதாவது இது அன்றாட வாழ்க்கையில எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒண்ணு கிடையாது. ஆனா நடந்துச்சுன்னா இது ஒரு வித்தின் 10 or 20 செகண்ட்ஸ்க்குள்ள அந்த ஒரு சோக் மாதிரி கழுத்தை யாரான்னு பிடிச்சிட்டாங்கன்னா மயக்கம் போட்டு விழக்கூடிய ஒரு நிலைமை வந்துடும். ஸோ அதுலேருந்து எப்படி நம்மளை ரிலீஸ் பண்ணிக்கிறதுன்றத இந்த டெக்னிக்கா, ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கா நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நம்ம சுபா கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை நீங்க கவனமா பார்த்து என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப பாதுகாப்பா நீங்க பண்ணணும். அண்ட் நான் சொல்ற வேரியேஷன்லயே பண்ணுங்க. இது விளையாட்டு இல்லை, இது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் தொட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம். நான் செஞ்சு காமிக்கிறத நீங்க இண்டிபெண்டா தனியா ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. அண்ட் சுபா, வெல்கம் சுபா. இப்போ நம்ம அதை ப்ராக்டிஸ் பார்க்கலாம். இதை டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ்ல பண்ண போறோம். நாங்க 2 பேருமே செய்ய போறோம். நான் சொல்றதை கேட்டு அவங்களும் செய்ய போறாங்க. அதாவது பின்னாலேருந்து ஒருத்தர் நம்மளை நம்ம கழுத்தை இப்படி பிடிச்சிட்டாலோ சோக் பண்ணிட்டாலோ, முன்னாலேருந்தும் பிடிக்கலாம், நான் இது பின்னாலேருந்து ஒரு சிச்சுவேஷனா ஒரு சினாரியோ உங்களுக்கு சொல்றேன். பிடிச்சிட்டா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மூச்சு திணறல் ஏற்படலாம். இந்த மாதிரி டைட்டா பிடிக்க. அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டியது உங்க நெக் பாதுகாத்துக்கணும் இல்லையா. ஸோ சின் இப்படி கொண்டு போகணும். ஹேண்ட் ரெண்டும் அவங்க கைக்கிட்ட இப்படி இருக்கும். ஸோ ஹிப்பை இப்படி பின்னால கொண்டு போங்க. ஓகே, நீங்களும் பண்ணுங்க சுபா என் கூட. சின் கொண்டு போங்க, ஹேண்ட்ஸ் இப்படி வைங்க. அண்ட் நேராக தான் பார்க்கணும், ஏன்னா இங்கே கேப் நீங்கள் உண்டு பண்ணுறீங்க. அவங்க உங்கள் கழுத்தை நெருக்காமல் இருக்க கேப் உண்டு பண்ணுறீங்க. ஹேண்ட் இப்படி வச்சுட்டு ஹிப்பை பின்னால் கொண்டு போகிறீங்க. ஹிப்பை பின்னால் கொண்டு போங்க. நீங்கள் முன்னால் இப்படி குனியக்கூடாது, ஹிப்பை மட்டும் இப்படி பின்னால் கொண்டு போகணும். எஸ், ஓகே. இதை எக்ஸசைஸாகவும் பண்ண முடியும். இதை நாங்கள் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இது தை மசில்ஸ், பட் மசில்ஸ்க்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ முட்டி, இது நோட் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். முட்டி முன்னால் போகக்கூடாது, முட்டி ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். உங்களோட பட் மசில் உங்க பேக்கை இப்படி எடுத்துட்டு போறீங்க, ஒரு சேர்ல உட்கார்ற மாதிரி. அண்ட் மைல்டா. ஓகே, இதுதான் இதோட எக்ஸசைஸ் வேரியேஷன். இது பண்ணும்போது அந்த ஹிப் மூவ்மெண்ட், ஓகே, இட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் பார்ட். அண்ட் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சின்ன இப்படி கொண்டு போங்க, இந்த ஹேண்ட் மூவ்மெண்ட் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணுங்க பார்ப்போம். 1 2 3 4 5. முட்டி முன்னால வரக்கூடாது. ஏன் இம்பார்ட்டன்ட்னா, முட்டியில இருக்க லெகமெண்ட்ஸ் அண்ட் டெண்டன்ஸ் அந்த மசில்ஸ்லாம் இப்படி முன்னால போச்சுன்னா வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பின்னால போனாதான் மசில் ஸ்ட்ரென்த்தா இருந்து ஜாயின்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே, கம் க்ளோசர். இது ஆக்சுவல் சினாரியோல செல்ஃப் டிஃபென்ஸா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ பின்னால ஒரு பர்சன், நான் சொன்னேன் ஏற்கனவே இந்த டிஸ்டன்ஸ்ல பார்த்தோம், இவ்வளோ க்ளோஸா தே ஆர் கவரிங் யுவர் என்டையர் பர்சனல் ஸ்பேஸ். இந்த பர்சனல் ஸ்பேஸ் கிட்ட அவங்க நெக் இப்படி ஹோல்ட் பண்றது. இப்போ என்னோட ரொம்ப டாலான பர்சன்னா இந்த பர்சன் அப்படியே தூக்கிடுவாங்க. இப்படி இல்லாம இப்படி இப்படி பண்ணும்போது இவங்க இந்த ஸ்பேஸ் கிரியேட் பண்றாங்க. ஸோ சின் இப்படி போகுது, என் கைக்கும் அவங்களோட கழுத்துக்கும் கேப் கொண்டு வரணும்னா அந்த சின்ன கொண்டு போகணும். 2 கையவும் பிடிச்சி இழுக்கிறாங்க. எல்லாமே அட் த சேம் டைம் செய்யணும். இது பண்ணும்போது பேனிக் ஆகக்கூடாது. அண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கேன், அவங்க ஹிப்பை இப்படி பின்னால கொண்டு போகணும். ஓகே, ஸோ ஒரு புல், இந்த சின் க்ளோஸா போகுது, இந்த ஹிப்பை பின்னால இப்படி கொண்டு வராங்க. ஓகே, அப்படியே உட்காருங்க, சீட்ல உட்கார்ற மாதிரி.
ஸோ நான் இப்படி இருக்கேன்னா இந்த லெக்கை வந்து என்னோட இப்போ நான் இப்படி ஃபுல்லாக பிடிச்சிருக்கேன். ஓகே, ஸோ என் லெஃப்ட் லெக்லேருந்து அவங்க லெஃப்ட் லெக்கும் இப்படி வெளியே வருது. என் பாடி உள்ளேருந்து அவங்க வெளியே வந்தாகணும். ஸோ அந்த மூமெண்ட் பண்ணணும். மூமெண்ட் அண்ட் தென் நோ நோ யூ டூ இட் ஃபார் மீ, ஐ வில் ஷோ யூ. சரி, இது தான் அந்த ப்ராக்டிஸ் தேவைப்படும். அதனால தான் சொன்னேன் இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னிக் தான். இதை வந்து யாரோ என்ன பிடிக்க போகிறாங்க அதனால நான் பண்ண போகிறேன் அப்படின்றதுனாலேயே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே ஓகே, ஸோ கழுத்து ஒருத்தர் பிடிக்க வராங்க. என் சின்ன வந்து இப்படி கொண்டு போகிறேன். என் சின்ன இப்படி வரணும், இது கீழே இறங்கணும். இவங்க பாடியிலேருந்து நான் வெளியே கொண்டு போகணும். ஓகே, ஸோ என் ஹைட் நான் ரெடியூஸ் பண்ணணும். இது டைட்டாக பிடிங்க. ஸோ இந்த மூமெண்ட் நான் கொண்டு வந்தேன்னா கம் க்ளோசர். இந்த மூமெண்ட் கொண்டு வந்தேன்னா ஸோ இவங்க பாடியிலேருந்து நான் இப்படி வெளியே போயிட்டு இப்படி பண்ணணும். ஸோ இந்த டைம் இந்த லெஃப்ட் பிடிச்சிருக்கனால நான் லெஃப்ட் சைடே போகணும். ஸோ லெஃப்ட் இப்படி எடுக்கிறேன். ஸோ பிடிக்கிறவங்க ரொம்ப டைட்டாக பிடிப்பாங்க. இப்போ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணனால ரொம்ப காமாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ க்ளோஸ். when I do this I'll push that person back. அப்போ இங்கே கேப் கிடைக்கும். then I move out. okay, then I move out and I push that person and come out. so that is the idea. please come here. so இது ஒரு அட்வான்ஸ் டெக்னிக். see நான் இது ஒரு டெக்னிக்காக ஏன் ஷேர் பண்ணுறேன்னா இந்த மார்ஷல் ஆர்ட்ஸில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வேரியேஷன் டெக்னிக்ஸ் இருக்குது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் லெவல் போகும்போது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ஸ், ஒரு செல்ஃப் எம்பவர்மெண்ட் நிச்சயமாக உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய டெக்னிக்ஸோட நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் சந்திப்போம். தேங்க்யூ. ஸ்வாதி, பெண்களுக்கு ஆபத்து அப்படிங்கிறது எப்போ வேணாலும் யார் மூலமா வேணாலும் எங்க வேணாலும் வரலாம். ஸோ நம்ம எப்பவுமே ப்ரிப்பேர்டா இருக்கணும். அந்த சமயத்துல வந்து ஆயுதங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்க கூடாதுல்ல. எஸ், அதனாலதான் நம்ம லெக்ஸை வச்சு எப்படி நம்மள டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப கத்துக்கிட்டோம். ஸோ அடுத்ததா மார்னிங் கஃபேல வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, பெரிய பெரிய முயற்சிகள் எல்லாமே ஒரு சின்ன புள்ளியில இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? இதே மாதிரி கேரளால ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா கண்டிப்பா அது கேட்டுதான் ஆகணும். அப்படி என்ன விஷயம் கண்மணி? கேரளாவுல இருக்கிற காஞ்சிரப்பள்ளி அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தான் சதாசிவம். இவரு அங்க ஒரு வெல்டிங் பட்டறை வச்சு நடத்திட்டு இருக்காரு. ஒரு நாள் அவர் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த வெல்டிங் பட்டறை பாக்குறதுக்காக வந்தவங்க என்ன கேட்டிருக்காங்க, எங்க எல்லாருக்குமே ஒரு ஹெலிகாப்டர் மாடல் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இதுல என்ன பெரிய ட்விஸ்ட் இருக்கு ஸ்வாதி? ஹெலிகாப்டர் மாடல் பண்ணலாம் டிசைட் பண்ணவரு ஏன் உண்மையாவே பறக்கிற மாதிரியான ஒரு ஹெலிகாப்டர் நம்ம பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட்டும் பண்ணிட்டாரு. நிஜமா தான் சொல்றியா? வெல்டிங் பட்டறை வச்சிருக்கிறவர் ஒரு ஹெலிகாப்டர் செஞ்சாரா? ஆமா ஸ்வாதி, நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கிற பொருட்கள்ல இருந்து ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து அந்த ஹெலிகாப்டர் அவர் கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ற ஸ்பேர் பார்ட்ஸ்னா அப்படி என்னன்னு? அதாவது இந்த மாருதி 800 கார் இருக்குல்ல, அதுல இருந்து இன்ஜின் எடுத்து ஹெலிகாப்டருக்கு யூஸ் பண்ணிருக்காரு. அதே மாதிரி ஆட்டோவோட முகப்பு கண்ணாடி இருக்குல்ல, அதையுமே யூஸ் பண்ணிருக்காரு. இப்படி மத்த பொருட்கள்ல இருந்தே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த ஹெலிகாப்டரை கம்ப்ளீட்டா செஞ்சு முடிச்சிருக்காரு. வாவ், சூப்பர்ல. சோ இதே மாதிரி கம்மியான விலைக்கு நம்மளும் ஹெலிகாப்டர் வாங்கி ஷூட்டிங்க்கு நம்ம பறந்தே வரலாம்ல. சோ இப்போ அடுத்ததா மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில அழகான பியூட்டி டிப்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். I am Dr. Pushpa Nyanaraj. I am a dermatologist. வெயில் காலத்தில் நம்ம தோலில் பாதிக்கிற பல பிரச்சனைகளை பற்றி இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதில் முக்கியமான ஒன்று நம்ம சூரிய வெளிச்சத்தில் இருக்கிற அல்ட்ரா வயலட் கதிர். சூரிய வெளிச்சம்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அந்த யூவி ரேஸ். அந்த அல்ட்ரா வயலட் கதிர் நம்ம தோலை எப்படியெல்லாம் பாதிக்குது, அதை தடுக்கிறதுக்கு, அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம்ங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த சூரிய வெளிச்சத்தில் 3 வகையான அல்ட்ரா வயலட் ரேஸ் இருக்குது. UVA, UVB, UVC. இந்த 3லையும் UVA, UVB தான் பூமிக்கு அதிகமாக வருகிறது. அந்த UVC வந்து ஓசோன் லேயர்லேயே அது டிஃப்ளெக்ட் ஆகி போயிடுது. இந்த UVA, UVB கண்டிப்பாக நம்ம ஸ்கின்னை அதிகமாக பாதிக்குது. அந்த UVA வந்து அதிகமாக நம்ம ஸ்கின் மேலே படுறதுனால நம்ம ஸ்கின்ல ஒரு சீக்கிரமாக ஒரு வயதான ஒரு தோற்றம் வர்றது, ஸ்கின்ல ஒரு சுருக்கம் வர்றது, இதெல்லாம் இந்த UVA ரேஸ்னால வர்றது. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்கின்ல நம்ம கருப்பாக கலர் சேஞ்ச் ஆகிறது, இதெல்லாம் UVA ரேஸ்னால. UVB வந்து நம்ம ஸ்கின்னை எரிய வச்சிரும், அதாவது சன் பர்ன்ஸ் வர்றது இந்த UVB ரேஸ்னால வர்றது. ஸோ போத் UVA அண்ட் UVB நம்ம ஸ்கின்னை பல வகையில் பாதிச்சு அஃபெக்ட் பண்ணுது. இந்த UVA, UVB இது மட்டும் இல்லை, ஸ்கின் கேன்சர்ஸ் எஸ்பெஷலி UVA
அதிகமாக பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு சில டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் கேன்சர்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வெயிலே வேலை செய்கிறவங்க, அக்ரிகல்ச்சுரல் லேபரர்ஸ், இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்கின் கேன்சர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம எல்லாரும் இந்த யூவி ரேஸ்லேருந்து நம்ம பாதுகாத்து கொள்கிறதுக்கு கண்டிப்பாக சில ப்ரிகாஷன்ஸ் நாம் எடுத்துக்கொள்ளணும். முக்கியமாக இதில் என்னென்னா சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம எல்லாரும் இந்த வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறது ரொம்ப அவசியம். இந்த என்ன மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம சூஸ் பண்ணுறோன்னு எல்லாரும் நம்ம கேட்பாங்க. இப்போது எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க. நாட் ஓன்லி வேலைக்கு போகிறவங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸ் எல்லாரும் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அல்ட்ராவயலட் ரேஸ் நம்மளுக்கு வருது. ஸோ கண்டிப்பாக நான் வெளியவே போகலையே நினச்சிட்டு சன்ஸ்க்ரீன்ஸ் போடாமல் இருக்கக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் கண்டிப்பாக போடணும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன்ஸ், அதாவது UVA அண்ட் UVB ரேஸ் ரெண்டையுமே தடுக்கிற ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்க்ரீன்ஸ் சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இன்னும் ஒன்று இருக்குது, SPF சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. எல்லா சன்ஸ்க்ரீன்ஸ்லேயும் அந்த SPF ஒரு நம்பர் எழுதியிருப்பாங்க. 15 குறைந்த அளவு, ஐடியல் ஒரு 30. SPF 30 இருக்கிற சன்ஸ்க்ரீன்ஸை நாம் சூஸ் பண்ணுறது நம்ம எல்லாருக்கும் இந்த ஒரு இந்தியன் செட்டிங்கில் ஒரு ஐடியலாக இருக்கும். இன்னும் 2 வகையான சன்ஸ்க்ரீன்ஸ் இருக்குது. ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ், கெமிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ்னு இருக்குது. அந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு சேஃப், குழந்தைங்களுக்கு உரிய சன்ஸ்க்ரீன், ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன், ஜிங்க் ஆக்சைடு, டைட்டேனியம் டை ஆக்சைடு, இந்த மாதிரி இருக்கிற ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைகள் பயன்படுத்தி கொள்ளலாம். நிறையா மதர்ஸ், அதாவது தாய்மார்கள் வந்து கேட்குறாங்க, என்னுடைய குழந்தை ஸ்கூலில் கேம்ஸ் பீரியட், அசம்பிளி இருக்கிறதுனால ஸ்கின் கருத்து போகிறாங்க, என்ன பண்ணுறது, ஸ்போர்ட்ஸ் பீரியடில் கருத்து போகிறாங்க. ஸோ குழந்தைகளும் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபிசிக்கல் சன்ஸ்க்ரீன்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன்ஸை எப்போ போடுறது, ஐடியலாக நம்ம வெளியே போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி, 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஸ்கின்ல சன்ஸ்க்ரீனை போட்டுக்கிட்டு ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வெளியே போனால் அது ஐடியலாக இருக்கும். அதுக்குள்ளே நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் நம்மளுக்கு அது பாதுகாப்பு கொடுத்துக்கணும். சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்கிட்டு உடனே வெளியே போனால் அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. இன்னொரு விஷயம், நிறைய பேர் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் போகிறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க. குழந்தைகள் இப்போது சம்மர் சீசனில் ஸ்விம்மிங் கேம்ப் எல்லாம் இருக்கும். ஸோ ஸ்விம்மிங் போகிற குழந்தைகள் கண்டிப்பாக சன் டேன் ஆயிடுவாங்க, கருத்து போய் வருவாங்க. ஸோ அதுவும் ஒரு கன்சர்ன். நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க, ஸ்விம்மிங் போகிறாங்க என்னுடைய பொண்ணு பையன், ஸ்கின் கருத்து போகுது, அதுக்கு என்ன போடலாம்? there is water resistant sunscreens ஒரு டைப் இருக்குது. இந்த water resistant sunscreens is available. இந்த ஸ்விம்மிங் போகிறதுக்கு ஒரு half an hour or 1 hour முன்னாடி குழந்தைங்களுக்கு அதை அப்ளை பண்ணிக்கிட்டோம்னா, பெரியவங்க குழந்தைகள் எல்லாருமே போட்டுக்கலாம். ஒரு 40 மினிட்ஸ் கிட்ட அது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தரும். அதுக்கு மேலே ஸ்விம் பண்ணுறோம்னா இன்னொரு தடவை அதை ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம சன்ஸ்க்ரீன்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய ஸ்கின்னுடைய ஏஜிங் ப்ராசஸ் அதை நாம் கொஞ்சம் டிலே பண்ணலாம். ஸ்கின்ல வந்து ஒரு சுருக்கங்கள் விழுறது, ஒரு 30, 35, 40 வயசுக்கு அப்புறம் நம்மளுக்கு சுருக்கம் விழ ஆரம்பிக்குது. அதையும் கொஞ்சம் டிலே பண்ணலாம், நாம் தடுக்கலாம். அதை விட முக்கியம், ஸ்கின்ல வந்து ஸ்கின் கேன்சர்ஸ், அந்த மாதிரி அல்ட்ராவயலட் கதிர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருக்கிறதையும் நாம் ப்ரிவென்ட் பண்ணலாம். இந்த தோலில் அப்ளை பண்ணுற சன்ஸ்க்ரீன்ஸ் தவிர ஓரல் சன்ஸ்க்ரீன்ஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம இந்த வெயில் காலத்தில் நம்ம ஸ்கின்னை பாதுகாத்து கொள்ளுகிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸுங்கிற ஒரு வைட்டமின் சத்து உடைய சில வைட்டமின்ஸ் இருக்குது, அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பட் நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுக்கு பழங்கள், காய்கறிகள், எல்லா கலர்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் இந்த நேச்சுரல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறது. ஸோ கண்டிப்பாக எஸ்பெஷலி குழந்தைங்களுக்கு நாம் இந்த சம்மர், இந்த வெயில் காலத்தில் ஒரு எப்போதுமே இந்த ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணணும். நம்ம கண்டிப்பாக அதிகமாக தரணும். நாம் அது மூலமாக அவங்க ஸ்கின்னை கண்டிப்பாக நம்ம பாதுகாக்கலாம். தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் நம்ம அழகான விஷயங்களை பத்தி யோசிக்கும் போது அந்த லிஸ்ட்ல கண்டிப்பா நம்மளோட பேரும் இருக்கணும். அதுதான் நம்மளை நாமே மதிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு சிறந்த அடையாளம். வாரே வா, எப்படி இந்த மாதிரிலாம் பேச கத்துக்கிட்ட நீ? அதை நான் உனக்கு சீக்கிரட்டா பிரேக் போகும்போது சொல்றேன். இப்போ மார்னிங் கஃபேல அடுத்ததா வரப்போறது ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே.
கண்மணி, புதுசா ஏதாவது விஷயம் நம்ம ட்ரை பண்ணோம்னா அது கண்டிப்பா சக்சஸ் தான் ஆகும் இல்ல? ஆமா ஸ்வாதி, இப்ப கூட நீ அந்த ஆஸ்திரேலியால புதுசா திறந்த அந்த மசாஜ் சென்டர் பத்தி சொல்லிட்டு இருந்தியே. ஆமா, அதே மாதிரி யூகேல ஒருத்தர் வந்து அவரோட வீடை விற்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காரு ஒரு புதுமையான முறையில. அண்ட் அதுல அவருக்கு சக்சஸும் கிடைச்சிருக்கு. புதுமையான முறையில வித்திருக்காரு அப்படிங்கிற டிஃப்ரெண்டா ஏதாவது ஐடியா கொடுத்திருக்காரா? நீ வந்து அந்த விஷயத்தை கேட்டா அப்படியே ஷாக் ஆயிடுவ தெரியுமா? வீடு விக்கிறதுல என்னையா அப்படி வித்தியாசமா செஞ்சு வித்திருக்காரு அவரு? அவர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து கிளி மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவரோட வீட்லயே வந்து ஒரு ஆங்கிள் போட்டோ எடுத்திருக்காரு. கிச்சன்ல சமைக்கிற மாதிரி, அதுக்கப்புறமா வந்து ஹால்ல உட்காந்து டிவி பாக்குற மாதிரி, இந்த மாதிரி பல ஆங்கிள் போட்டோ எடுத்து விளம்பரப்படுத்திருக்காரு. ஓ, சோ இப்படி வித்தியாசமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த உடனே அந்த வீடு வித்துருச்சா? எஸ், இப்படி அட்வர்டைஸ் பண்ணதுனால 1.8 crores அவர் அந்த வீடை வித்திருக்காரு. சோ வித்தியாசமான முயற்சியை பார்த்தோம். இப்ப வித்தியாசமான காஸ்டியூம் கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். Hi, good morning. Welcome to Cleo Boutique, KB Dasan Road, Alvapet. நிறைய சில்க் அண்ட் சாஃப்ட் சில்க் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம். டிஃப்ரெண்டான கலெக்ஷன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு வெரைட்டிக்கு உங்களுக்கு ஒரு 2-3 சாரி என்ன எக்ஸ்க்ளூசிவா இருக்கு நான் இங்கேருந்து எடுத்து காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சாரி பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ பனாரஸ்ல நிறைய வெரைட்டி இருக்கு. அதுல நெட்டட் ஜூட் பனாரஸ் நம்ம பார்க்குறோம். கேண்டி பிங்க் கலர்ல கீழே வந்து மல்டி கலர் கொடுத்துருக்காங்க நமக்கு பேஸ்ல. ஸோ ரொம்ப அழகா சிம்பிள் பல்லு அண்ட் பிரைட் கலர் பிளவுஸ், ரன்னிங் பிளவுஸ் இருக்கு இதுல. நமக்கு சூப்பராக இருக்கு. ஜூட் ஜென்ரலாக நமக்கு கொஞ்சம் குத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் மோஸ்ட்லி நம்ம எடுக்கணும் அப்படின்னா. பட் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கு. வெரி நைஸ் கலர் காம்பினேஷன். இதுலேயே போல்கா டாட்ஸ் போட்டு நெட்டட் ஜூட் பனாரஸ் நமக்கு இருக்கு. அதுவும் வித்தியாசமான கலர் காம்பினேஷன். பிளாக்ல கிரீன் அண்ட் ஒரு மாதிரி ஒரு பிரிக் ஆரஞ்ச் மருனிஷ் ஷேட்ல பிரிட்டி சாரி. ஸோ பனாரஸ் சில்க் காட்டன் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா பிளாக் அண்ட் மரூன் ஆர் பிரிக் ஆரஞ்ச் அந்த ஷேட்ல இருக்கு. அண்ட் பார்டர்ல மட்டும் வந்து சிம்பிளா பார்க்கறதுக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் வேர்லாம் போட்டுக்கலாம் தாராளமாக, அந்த மாதிரி இருக்கு. பட் அப்படியே பல்லு பார்த்தீங்கன்னா பயங்கர கிராண்டா சூப்பராக இருக்கு. லைட் வெயிட் ஆஃபீஸ் போகலாம், இல்லை கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வெறும் ஃப்ளோரல் டிசைன் பாடியில். பட் பல்லு வந்து பயங்கர கிராண்டா சூப்பராக இருக்கு. அதுலேயே இது ஒரு பனாரஸ் வெரைட்டி. அதுலேயே ஒரிஜினல் பனாரஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின்ஸ் தான் ஞாபகம் வருவாங்க. இந்த மாதிரி இங்க் ப்ளூ, கிரிம்சன் ரெட் அந்த மாதிரி கலர்ஸ்ல. இதில் வந்து சிமெட்ரிக்கல் டிசைன் பாடியில் கொடுத்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக நல்லா ப்ராடாக ஃப்ளோரல் அண்ட் லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. செமையா இருக்கு. கிராண்டியர்னா பயங்கர கிராண்டியர். பிளவுஸ் இந்த மாதிரி பிளவுஸ் சினிமாட்டிக்கா இருக்கு பார்க்கறதுக்கே. அண்ட் பல்லு. ஸோ நெக்ஸ்ட் பனாரஸ்லயே பனாரஸ் டசர் மேட் வீவிங் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கணுன்னா ப்ரிட்டி பிளாக் அண்ட் க்ரீனே ஒரு ப்ரிட்டி தான். அதில் சட்டிலாக ஒரு பிங்க் ஷேட் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ நைஸ். போட்டோன்னா ரிச்சாக இருக்கும். வெரி சிம்பிள் அண்ட் எலகண்ட் சாரி. ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு. பிளாக்ல ஒரு மேட் ஃபினிஷிங். மேட் ஃபினிஷிங் எப்பயாவது தான் அழகா இருக்கும். அதுல வந்து வித் பிளாக் அண்ட் கிரீன்ல ஆசம் இட் லுக்ஸ். அதுலயே பாட்லி ஒரிஜினல் பனாரஸ் நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் ரெட் ஆர் மரூன், அதுல கிரீன். அந்த சாரியை கண்டிப்பா பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு படத்துல ஏதாவது ஒரு பாட்டுல கண்டிப்பா இருக்கும். எவ்வளோ தேடி இருக்கேன் நான்லாம் இந்த மாதிரி. அந்த ஸ்ரீதேவிலாம் போட்டு வருவாங்க, அந்த மாதிரி கிடைக்குமா அப்படின்னு. இதுல இன்னொரு பிளஸ் என்னன்னா ப்ளீட்ஸ். இது வந்து பல்லு. இது வந்து பிளவுஸ், போல்கா டாட்ஸ்ல பிளவுஸ். இது வந்து ப்ளீட்ஸ். சூப்பரா இருக்கு இல்ல? இது வந்து பாடி. இது பாடி, இது ப்ளீட்ஸ், இது பிளவுஸ். என்னமா இருக்கு, பிரிட்டியா இருக்கு. வெரி நைஸ் மெட்டீரியலி. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்ததுல இது ரொம்ப அப்படியே சொல்ற பேச்ச
கேக்குன்னு வாங்கல அந்த மாதிரி ஒரு மெட்டீரியல், வெரி பிரிட்டி. நெக்ஸ்ட் வந்து பனாரஸ், கோரா பனாரஸ். அதுல வந்து எம்ப்ராய்டரி பிரிட்டி. இந்த பக்கம் பார்த்தா பியோர் பனாரஸ் பார்டர், அதுக்கப்புறம் பல்லு ரெண்டுமே எம்ப்ராய்டரி, பேரட்லாம் வச்சு அழகா. இதுலயே ரன்னிங் பிளவுஸ் இருக்கு, கோல்டு கலர், ரெண்டுத்துக்கும் போற மாதிரி ஒரு பிளவுஸ். பிரிட்டி சூப்பரா இருக்கு. பனாரஸோடைய அழகு அப்படியே அந்த மாங்காய் டிசைன் அண்ட் அந்த கலர் எல்லாத்துலயும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பனாரஸ் சில்க் காட்டன். அதுல வந்து ஜூட் வீவிங். ஸோ மரூன் அண்ட் கோல்டு மேக்ஸ் ஆல்வேஸ் அ பியூட்டிஃபுல் காம்பினேஷன், ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும் நமக்கு. பார்டர் பார்த்தீங்கன்னா ஆன்டிக் பார்டர், செம்மையா இருக்கு. இப்போ பார்த்தா பிராஸ் கலெக்ஷன்ஸ்ல நிறைய பீஸ்லாம் போட்டிருப்பாங்க நமக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல, அந்த மாதிரி இருக்கு இந்த பார்டர் பார்க்கறதுக்கு. ஒரு லைட் லேம்ப் லீஃப், ரொம்ப பிரிட்டியா. ஸோ இதுலயே வந்து நெக்ஸ்ட் கலெக்ஷன் என்ன பார்க்கலாம்னா டசர் பார்க்கலாம். டசர்ல ஜாம்தானி அப்படிங்கிற பேட்டர்ன் பார்க்க போறோம். ஜாம்தானினா கல்கட்டா வீவிங் ஸ்டைல். அதுல வந்து டசர் சூப்பரா இருக்கு. பிரைட் ரெட், ஒரு கிரிம்சன் ரெட் அண்ட் ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஒயிட் காம்பினேஷன்ல இருக்கு. ரொம்ப சிம்பிளா சூப்பரா இருக்கு, செம்ம கலர். பாடி பல்லு எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டசர். அது வந்து நல்ல பிரைட் பார்டர்ஸ், yellow green. அதுலயே பல்லு ஆல்மோஸ்ட் ஒரு ஓணம் கலெக்ஷன் மாதிரி இருக்கு பார்க்கிறதுக்கு. இல்ல சோ பிரிட்டி, ஐகானிக்கா இருக்கும்னு நினைக்கிறேன் போட்டா. சிம்பிள் அண்ட் எலிகன்ட் ஸ்வீட். நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் கொடுத்து அதே மெட்டீரியல்லையே நம்ம நிறைய பார்த்தாச்சு. இன்னும் காட்டன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு, நாளைக்கு பார்க்கலாம். ஸோ காஸ்டியூம்ஸ்க்கு எவ்வளவு பவர் இருக்கு அப்படிங்கறது இந்த கிளி காஸ்டியூம் மூலமாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? வீடு வைக்கிறதுக்கு வேணா அந்த கிளி காஸ்டியூம் ஓகே ஆயிடும், ஆனா விருந்து விசேஷத்துக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ் எல்லாம் செட் ஆகாதுல்ல. அதுக்குதான் நம்ம மார்னிங் கஃபேல வர காஸ்டியூம் செக்மெண்ட்டை நம்ம பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்க பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்குள்ளே மார்னிங் கஃபேல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, எப்பவுமே ஒரு விஷயம் சின்னதா இருக்கும் போதே அதை கவனிச்சு நம்ம சரி பண்ணிடணும் இல்லையா? ஏன்னா நம்மளுடைய அலட்சியம் பின்னாடி பெரிய அபாயமா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எஸ் கண்மணி, பாசிட்டிவா இருந்தாதான் சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே ஆப்போசிட்டா ஆனாலும் அதே மாதிரி தான். கரெக்டா தான் சொன்ன ஸ்வாதி. இதே மாதிரி பெங்களூர்ல ரேணுகா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. என்னன்னா, ரொம்ப நாளாவே அவங்களுக்கு காஃப் அண்ட் கோல்டு இருந்துட்டே இருந்திருக்கு. ரொம்ப நாளா காஃப் அண்ட் கோல்டு இருக்கு, ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க ஏதாவது கேர் எடுத்திருக்கலாம்ல. இல்ல, அதை அவங்க கவனிக்காமே விட்டுட்டு இருக்காங்க. ரீசெண்டா தான் ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ண பிறகு நிறைய டெஸ்ட்லாம் எடுத்து பார்த்த பிறகு என்ன ரிசல்ட் வந்திருக்குன்னா, ஒரு பேனாவினுடைய துகள்கள், அந்த பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்களுடைய நுரையீரல்ல சிக்கி இருக்கான். நுரையீரலுக்குள்ள எப்படி பேனா போகும் அதுதான் தெரியல. எவ்வளவு டெஸ்ட் பண்ணாலும் அதுக்கான காரணம் கண்டுபிடிக்க முடியல. ஆனா டாக்டர் ஒரு பாசிட்டிவான ரிப்ளை கொடுத்திருக்காங்க. ஆப்ரேட் பண்ணி இதை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்ன பிறகுதான் ரேணுகாவால பெருமூச்சே விட முடிஞ்சுதான். தேங்க் காட். இப்போ அந்த ஆபரேஷன் சக்சஸ் ஆச்சா இல்லையா? எஸ், சக்சஸ்ஃபுல்லா அந்த ஆபரேஷன் முடிச்சுட்டாங்க. ரேணுகா இப்ப குணமும் அடைஞ்சிட்டாங்க. ஆனா இந்த ஆபரேஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்கியான ஆபரேஷனா. இது செஞ்சு முடிச்சதுக்காகவே இந்த டாக்டர்ஸ்க்கு வந்து கண்டிப்பா பாராட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு இன்னும் பல டாக்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்களா. இந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும், சக்சஸ்ஃபுல்லா ஒரு விஷயத்துல நம்ம வெளியே வரணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு மோட்டிவேஷன் தேவை இல்லையா? எஸ். சோ அதனாலதான் இப்போ அடுத்ததா வரப்போறது மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச். வணக்கம். சில எபிசோட்ஸ் முன்னாடி இந்த நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பத்தி நிறைய குவெஸ்டன்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இதை பத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வேணும், நாங்க எப்படி கரெக்டா இதை ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருக்குமே வந்து பர்சனாலிட்டி இஷ்யூஸ்ன்றது வந்து ரொம்ப காமன். ஆனா பர்சனாலிட்டி இஷ்யூஸ் வேற, பர்சனாலிட்டி டிசார்டர் வேற. இப்போ பர்சனாலிட்டி இஷ்யூஸ்னா என்னது? நான் ரொம்ப ஆர்கனைஸ்டு,
எனக்கு அந்த ஆர்கனைசேஷன் எவ்வளவு பிடிக்கும்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் கூட ஆர்கனைஸ்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூன்றது வந்து இதுல தப்பு எதுவும் கிடையாது. சில பேரால ஒத்து போக முடியும், சில பேரால ஒத்து போக முடியாது. ஒத்து போயிட்டாங்கன்னா அங்க பிரச்சனை கிடையாது. ஒத்து போக முடியலன்றப்போ ஏதாவது ஒரு பேச்சுவார்த்தையிலயோ இல்ல ஒருத்தவங்க விட்டு கொடுக்கறதுனாலயோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து கொஞ்சம் டக்குன்னு கோபம் வந்துடும். அந்த கோபத்தை நான் எக்ஸ்பிரஸ் பண்ணுவேன். நான் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா இருப்பேன் அப்படின்றது வந்து ஒரு பர்சனாலிட்டி இஷ்யூ. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஸோ ஆனா அதுவே பர்சனாலிட்டி டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ இது செட்டில் பண்ண முடியாத ஒரு விஷயம். தெரப்பி இல்லனா வந்து மருந்து மாத்திரை இதெல்லாம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த டிஸார்டர்ன்றது வந்து ரொம்ப ஒரு டீப் லெவல் ஆஃப் ப்ராப்ளம். இவங்களால ஒருத்தவங்கல்ல எந்த பர்சனாலிட்டியோடவுமே இவங்களால செட் ஆகவே முடியாது அப்படின்றதுதான் இந்த டிஸார்டர். இது அவங்களோட பில்டிங் மெட்டீரியல்லயே வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு விஷயம். இப்போ இந்த நார்சிசிஸ்ட நான் எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபம் வரும். பர்சனாலிட்டி இஷ்யூல இருக்கிறவங்களுக்கு கூட கோபம் வரும். யாருக்குமே வரும்ல. டக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு விஷயம் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சு விழுறதுன்றது வந்து எல்லாருக்குமே வரக்கூடிய கோபம். ஆனா இந்த இடத்துல வர ஒரு கோபம் வந்து எதுக்காக கோபம் வருதுன்னே தெரியாது. நிறைய விஷயங்களுக்கு, அதாவது நீ வந்து அந்த குப்பையை அங்க போட்டு போன அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் கூட அந்த ரேஜ்ன்றது வந்து சேம் லெவல்ல தான் வரும். இந்த ரேஜ் அதாவது ஒரு ஆங்கர் கிடையாது, இது வெறி. அந்த வெறியை வந்து எப்படி வேணாலும் கொண்டு வருவாங்க. சில பேர் வந்து அதை பேசாம இருந்து ஒரு 36 மணி நேரம் பேசாம இருந்து அந்த வெறியை காமிப்பாங்க. சில பேர் வந்து வன்முறையில காமிப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் அவங்களுக்கு வந்து தன்னை பத்தி பயங்கர ஒரு பெரிய உயர்வான ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அவங்கள பத்தி எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்வான அபிப்பிராயம் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தவங்களை பத்தி ஒரு தாழ்ச்சியான ஒரு அபிப்பிராயம் வந்து இவங்களுக்கு இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு சண்டை, டிபிக்கலா ஆரம்பிக்கிற சண்டை எப்படி ஆகும்னு வச்சுக்கோங்களேன். உங்க கணவன் வந்து பேசாம இருக்கலாம், இல்ல உங்க மனைவி உங்ககிட்ட பேசாம இருக்கலாம். ரொம்ப நேரம் வந்து நீங்க கெஞ்சுவீங்க, என்ன காரணம் சொல்ல. இப்ப சாதா பர்சனாலிட்டி இருக்கிறவங்க அட் அ பாயிண்ட் வந்து டக்குன்னு சொல்றாங்க இதான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு. ஆனா இங்க வந்து உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இல்ல எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. அப்படி தெரியாதவங்களுக்கெல்லாம் நான் சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். இல்ல தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் வந்து தப்பு பண்ணியிருந்தேன்னா நான் வந்து அதை கரெக்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். அதாவது அந்த இஷ்யூவை வந்து வெளியில வாங்கறதுக்கே கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 நாள் 3 நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஆகும். அதுக்கப்புறம் ஃபைனலா சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு வந்து அவங்க வீட்டுக்கு வந்தப்போ நீ வந்து இந்த வார்த்தையை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம், அது எந்த மேட்டர்ன்றது கிடையாது, அதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லங்க நான் அந்த இன்டென்ஷன்ல நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, என்னது என்கிட்ட ஆர்கியூ பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரிஜினல் விஷயத்துல இருந்து இப்ப குவெஸ்டின் எதுக்கு போயிருக்கோம்னா ஆர்கியூ பண்றியா. இல்ல நான் ஆர்கியூ பண்ணல, நீங்க பிரச்சனைக்காக வந்தீங்க, சோ நான் அந்த ஆர்கியூமெண்ட் வந்து நான் அதை வந்து அது பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்காக வரேன் அப்படின்றப்போ இப்ப ஏன் கையாட்டி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வரும். உடனே எங்க நான் இதுதானங்க சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொல்றீங்க, இதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றப்போ இன்னும் உங்க அப்பா அம்மா சரியா வளர்க்கல அப்படின்றதுல ஆரம்பிக்கும். நீங்க ஏன் எங்க அப்பா அம்மாவை வந்து இதுக்காக இழுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ, இப்போ ஒரு புருஷன் தான் நான் சொல்றதை கேட்டுக்காம நீ ஏன் இப்படி பண்றேன்னு சொல்லிட்டு ஒரிஜினலா எதுக்கு சண்டை ஆரம்பிச்சதோ அந்த விஷயத்துல சண்டை நிக்காம அந்த நார்சிசிஸ்டோட சண்டைன்றது என்ன ஆகும்னா அந்த ஒரு விஷயத்தை மையப்படுத்தி 36 விஷயங்களை அப்படியே பின்னி பிணைஞ்சு உங்களுக்கு கடைசியில வந்து தெரியவே தெரியாது இப்ப நான் எந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். நான் முதல்ல ஆரம்பிச்ச பிரச்சனையை சால்வ் பண்ணுமா, இல்ல அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்குள்ள இருக்கிற இந்த 36 பிரச்சனைகளை சால்வ் பண்ணுமான்ற அந்த கன்ஃபியூஷன் நம்மளுக்கு பயங்கரமா இருக்கும். சோ இது வந்து ஒரு கிளாசிக் கேஸ். இது வந்து ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். இது பர்சனாலிட்டி இஷ்யூ கிடையாதுன்றதுக்கான ஒரு கிளாசிக் சிம்டம் அது. அண்ட் இவங்களால வந்து ஒருத்தவங்களை பத்தி கூட ஒரு உயர்வான அபிப்பிராயம் வராது. இது 3வது ஒரு விஷயம். அண்ட் அடுத்தவங்களை வந்து ரொம்ப மட்டம் தட்டி பேசுவாங்க. ஒண்ணு அவங்க காது படவோ இல்லைன்னா காதுக்கு பின்னாடியோ. சோ இதெல்லாம் வந்து சிம்டம்ஸ் இருந்தா கூட இந்த விக்டிம்ன்றது வந்து சைக்காலஜிலேயே ஒரு டேர்ம். இந்த நார்சிசிஸ்ட் வந்து யாரை பிடிப்பாங்கன்னா செல்ஃப் ரொம்ப வீக்கா இருக்கிறவங்கள தான் வந்து பிடிப்பாங்க அப்படின்னு சைக்காலஜி. இவங்களால வந்து இவங்க கிட்ட இருந்து அவ்வளோ ஈஸியா வந்து விடுபடவே முடியாது.
ஏன்னா இவங்களோட மன நலத்தை இவங்க எவ்வளவு ஸ்பாயில் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து இவங்களோட ஒப்பீனியன்ஸ் நான் பண்றது கரெக்டா தப்பான்றதே தெரியாது. அது இல்லாம அப்படியே ஸ்லோவா சுத்தி இருக்கிறவங்களோட இருக்கிற உறவு முறையை கட் பண்ருவாங்க. நீ யார்கிட்டயும் பேசக்கூடாது, என்கிட்ட மட்டும் தான் பேசணும், அப்படி பேசினா கூட ஒரு வார்த்தை விடாம நீ வந்து என்கிட்ட வந்து சொல்லியே தீரணும், அப்படியே அந்த வார்த்தைகளை நம்ம சொல்றப்போ வந்து அதுலயும் ஒரு பிரச்சனை கண்டுபிடிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு இதுல வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. சோ இவங்க வந்து வெளியில போயிட்டு யார்கிட்டயாவது பேசலாம்னு சொல்லிட்டு சொன்னா கூட இந்த நார்சிசிஸ்டோட பர்சனாலிட்டி யூஸ்வலா எப்படி இருக்கும்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பர்சனாலிட்டியா இருக்கும். மித்தவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்ல முகத்தை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இவங்க போய் சொன்னா கூட சே நீ யாரை பத்தி இப்படி சொல்ற, அவங்களா அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சப்போர்ட் பண்ணி பேசுவாங்களே தவிர உங்களை சப்போர்ட் பண்ணி பேச மாட்டாங்க. சோ ஒரு பாயிண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இவங்களால வந்து அந்த ஒரு மைண்டே வந்து ரொம்ப கெட்டு போயிருக்கும். இந்த விக்டிம்க்கு வந்து மைண்டே ரொம்ப கெட்டு போயிருக்கும். ஒருவேளை அப்பா அம்மா நிஜமாலுமே நம்பி இவங்களை பிரிச்சுக்கிட்டு வந்தா கூட திரும்பியும் இவங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அது வந்து சைக்காலஜில அந்த சிண்ட்ரோம்க்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம் அப்படின்னுவாங்க. அதாவது சில பேரை வந்து கடத்தல்காரங்கள்லாம் வந்து கடத்திட்டு போயிடுறாங்கல்ல. இப்ப கடத்திட்டு போயிட்டவங்க 6 மாசம் இந்த கடத்தல்காரங்க வந்து பிணை கைதிகளை வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிணை கைதி முடிஞ்சு எப்படியாவது மீட்டி கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த 6 மாசத்துல இருந்த ஸ்ட்ரெஸ்ல இந்த கடத்திக்கிட்டு போகப்பட்டவர்களுக்கு மனநிலை எப்படி இருக்குமானா கடத்தல்காரர்கள் மேலேயே ஒரு ஈடுபாடும் ஒரு பாசமும் உண்டாயிடுமா. சோ திரும்பி வந்துட்ட பிறகு என்ன திருப்பி விட்டுருங்க, நான் அங்கதான் போனோம், நான் வந்து அங்க அந்த எனக்கு வந்து அவங்களதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யார் அவங்கள வந்து கடத்திக்கிட்டு போயிருந்தாங்களோ, யார் அவங்களுக்கு வலி வேதனையை கொடுத்தாங்களோ அவங்க மேலேயே பாசம்ன்றதை விட அவங்கள விட்டு விலகிறதுக்கு அந்த மைண்டுக்கு வந்து முடியாதான், அப்படியே படர்ந்து போயிருக்குமா, அந்த வலிக்கே அடிமையா இருக்குமா. அதே மாதிரிதான் இந்த நார்சிசிஸ்டோட ஒரு 4-5 வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தவங்களுக்கும் மனநிலை அப்படி இருக்குமா. அவங்கள விட்டு விலகவும் முடியாது, இருக்கவும் முடியாது அப்படின்ற சூழ்நிலை. சோ இந்த மாதிரி ஒரு பெண் உங்க குடும்பத்துல பாதிக்கப்பட்டிருந்தா உங்க குடும்பம்ன்றது வந்து ரொம்ப நல்ல சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க பேசுறதெல்லாம் கேட்கணும். அவங்களோட மன வலிகள் எல்லாம் வெளியில கொண்டு வந்து அவங்கள சப்போர்ட்டிவா இருந்தீங்களானா மட்டும்தான் அவங்களால ஒரு வருஷமாவது எடுக்கும் அந்த பிணையில இருந்து வெளியில வர்றதுக்கு. சோ இந்த காலகட்டத்துல இந்த பர்சனாலிட்டி டிசார்டர் வெளியில தெரியாம சில பேருக்கு, நிறைய பேருக்கு ஆக்சுவலா இருந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பெண் வந்து தன்னோட குடும்பத்துல படுற கஷ்டங்களை இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல அவங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை கொடுக்க வேண்டியது ஒரு குடும்பத்தோடவும் கடமை. அப்பதான் உங்க பொண்ணை நீங்க காப்பாற்ற முடியும். நன்றி, வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்த்த விஷயங்கள் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு உதவியாவோ இல்ல உபயோகரமாவோ இருந்துச்சு நீங்க நினைச்சீங்கன்னா அதை உங்களோட மட்டும் வச்சுக்காம மத்தவங்களோட ஷேர் பண்ணி அந்த சந்தோஷத்தை டபுள் ஆக்குங்க. எஸ், இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனோட அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே. உமன் அப்படின்னா ஒரு பெண் ஒரு வீட்டுல எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னா ஒரு வீட்டோட தூணு மாதிரி. அவங்கள கொஞ்சம் விரிசல் விழுந்தாலே, அதாவது பெண்களோட உடம்பு அவங்க ரொம்ப வீக்கா இருந்தா டெஃபினெட்லி அது உங்க ஃபேமிலியில தான் எஃபெக்ட் பண்ணும். சின்ன ஆசனாஸ் டெய்லி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா உங்க பாடி ஹெல்தி ஆகும். உங்களை பார்த்து உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் பிராக்டிஸ் பண்ணி அவங்களும் ஹெல்தியா இருப்பாங்க. ஸோ டோட்டலி ஒரு ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைல் ஹெல்தியா இருக்கணும்னா டெஃபினெட்லி அந்த ஃபேமிலியோட தூண், அதாவது நீங்க பெண்கள், நீங்க எப்பவுமே ஹெல்தியா இருக்கணும். அதாவது ஒரு ப்ராப்பர் டயட் எடுத்துக்கணும், ப்ராப்பரா எக்ஸசைஸ் பண்ணணும். உங்ககிட்ட இருக்கிற ஒரு 5 நிமிஷம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். நீங்க உங்க மொபைல்ல வாட்ஸ்அப் அண்ட் FB அதை செக் பண்ற அந்த 5 செகண்ட் 5 நிமிஷம் நீங்க உங்களுக்காக ஒரு யோகா ஆசனா பண்ணிக்கிட்டாலே போதும். நீங்க உங்க லைஃப்லயே ஒரு நியூ சேஞ்சை நீங்க எப்பவுமே பார்க்கலாம். ஏன்னா நீங்க ரொம்ப ஹெல்தியாவும் இருப்பீங்க, ரிஃப்ரெஷ்டாவும் இருப்பீங்க. ஸோ உங்களோட புத்துணர்ச்சி உங்க ஃபேமிலிக்கும் புத்துணர்ச்சியாவே இருக்கும். ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி உமன்ஸ் டே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஆசனா சூரிய நமஸ்கார். இந்த 12 ஆசனா டெய்லி நீங்க பண்ணீங்கனாலே உங்க பாடியில இருக்கிற எல்லா சேஞ்சஸுமே தெரியும்.
அதாவது பாசிட்டிவா பிளட் சர்க்குலேஷன் கரெக்டா இருக்கும். உங்க மூஞ்சில ஒரு தெளிவு ஒரு பொலிவு வரும். இத பார்த்து சின்னவங்க, அதாவது 7 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தையில இருந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஒண்ணு கொஞ்சம் ஆர்த்ரைட்டிஸ் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் மெதுவா பண்ணா மட்டும் போதும். அது தவிர்த்து எல்லாருமே சூரிய நமஸ்கார் பண்ணலாம். சோ சூரிய நமஸ்கார் எப்படி பண்ணணும்னுட்டு நம்ம இப்ப பார்க்கலாம். சூரிய நமஸ்கார்ல 12 ஆசனா இருக்கு. அந்த 12 ஆசனாஸ்ல ஃபர்ஸ்ட் இது என்ன பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இவங்க நமஸ்தே, அதாவது நெஞ்ச ஒட்டாம நீங்க நமஸ்தே பிடிக்கணும். அந்த மாதிரி பிடிக்கும் போது கொஞ்சம் மார்பு பகுதியை கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு ஸ்லோவா உங்க கைய மேல எழுப்பி காதுக்கு பின்னாடி வச்சு பெண்ட் பண்ணி பாருங்க. இது பெண்ட் பண்ணும்போது உங்க வயிறு பகுதி கொஞ்சம் முன்னாடி தள்ளணும். நீங்க இப்படி தள்ளும் போது கொஞ்சம் மேல பார்க்கணும். அண்ட் மெதுவா அந்த நமஸ்தேவை முன்னாடி கொண்டு வரணும். முன்னாடி கொண்டு வந்து ஸ்லோவா உங்க கால்கள் இருந்தா கால்களுக்கு சைட்ல வச்சு உள்ள பார்க்கணும். மெதுவா தலைய மேல ஏத்தி ரைட் கால் பின்னாடி, முட்டி கீழே, பாதம் வெளியே, அதாவது உங்க மார்பு பகுதி உங்களோட முட்டி மேல விழுது. இப்படி மெதுவா பாதம் உள்ள, கால் பின்னாடி, மெதுவா கீழே முட்டிய போட்டு செஸ்ட் முன்னாடி, சின் டவுன், அதாவது உங்களோட பட் லைன் மேல ஏறி இருக்கு. ஸ்லோவா வயிறு கீழே போட்டு உங்களோட செஸ்ட முன்னாடி எழுப்புங்க. இந்த மாதிரி எழுப்பும் போது நார்மலி உங்க கை வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். அந்த மாதிரி ட்ரை ஆகாம இருக்கிறதுக்கு இத சைட்ல இழுங்க. மெதுவா உங்க பாடிய உள்ள பார்க்கணும். அதாவது உங்க காலோட இருக்கிற விரலை நீங்க பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மெதுவா உங்க ரைட் காலை எடுத்து முன்னாடி வைங்க. அதாவது ரைட் கால் பின்னாடி போனதுனால ரைட் காலை திரும்பி முன்னாடி வருது. இன்னொரு கால் நீ டவுன், டோ அவுட், அதாவது பாதம் வெளியே. மெதுவா பாதம் உள்ள, மெதுவா கால்கள் உள்ள. இங்க நமஸ்தே பிடிச்சு ஸ்லோவா மேல எடுத்துட்டு போய் மறுபடியும் ஹார்ட் சக்ரா கிட்ட உங்க நமஸ்தேவை எடுத்துட்டு வாங்க. இப்போ 12 ஆசனா பாத்தீங்க. இது ஒரு பக்கம் மட்டும்தான். சோ லெஃப்ட் சைடு காலையும் பண்ணி பார்த்தா 24 தடவை வர்ற கணக்கு வரும். சோ அப்படிதான் சூரிய நமஸ்கார் பினிஷ் ஆகும். நம்ம இப்போ லெஃப்ட் சைடையும் பார்த்துடலாம். சோ அதே மாதிரி மெதுவா மேல பெண்ட் பண்ணுங்க. நார்மலி பெண்ட் பண்றது ஒருத்தவங்களோட முதுகு தண்டு எவ்வளவு வலிமையா இருக்கோ அவ்வளவு பெண்ட் தண்டு ஆகும். சோ இப்படி நீங்க மெதுவா பெண்ட் பண்ணீங்கன்னா இது ஸ்லோவா மெதுவா நீங்க பெண்ட் பண்ணலாம். சோ நார்மலி உங்களால பெண்ட் பண்ண முடியலன்னா நீங்க கையை மேல எடுத்துக்கிட்டு மேல பார்க்கலாம். இது போதும். அண்ட் ஸ்லோவா முன்னாடி கையை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பாதத்துக்கு சைடு அட்ஜசன்ட்ல வச்சு உங்க தலைய வைக்கலாம். ஸ்லோவா லெஃப்ட் கால் பின்னாடி, நீ டவுன், டோ அவுட். மெதுவா உங்க செஸ்டுக்கு மேல தொட அழகா உட்காரும். இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா மெதுவா உங்க பாதத்தை உள்ள எடுத்து கால்களை பின்னாடி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு மெதுவா நீ டவுன், முட்டி கீழே. உங்க பாடியை கொஞ்சம் முன்னாடி புஷ் பண்ணீங்கன்னா உங்க மார்பு பகுதி உங்களோட கிரவுண்ட்ல டச் ஆகும். உங்களோட சின்னம் கீழே டச் ஆகும். ஆனா உங்க பெல்விஸ் போர்ஷன் மேல தூக்கி இருக்கும். இன்கேஸ் உங்களால முடியல, நீங்க பிளாட்டா படுத்துக்கிட்டு மெதுவா உங்க முட்டியை மட்டும் கொஞ்சம் முன்னாடி இழுத்தீங்கன்னா உங்க பெல்விஸ் போர்ஷன் கொஞ்சம் மேல ஏறும். இந்த மாதிரி ஏறி மெதுவா உங்க வயிற்ற கீழே அமுக்கி உங்களோட மார்பை மேல ஏத்தணும். ஏத்துனதுக்கு அப்புறமா மெதுவா கையை ரிலீஸ் பண்ணி உள்ள உங்களோட கால் விரல்களை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா மெதுவா லெஃப்ட் காலை எடுத்து மிடில்ல வைக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே மிடில்ல வராது, இங்கதான் இருக்கும். சோ மெதுவா நீங்க பிராக்டிஸ் பண்ணி தான் இதை எடுத்து வர வைக்கணும். 1 செகண்ட்லயே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. சோ ஸ்லோவா பண்ணுங்க. இன்னொரு கால் முட்டி கீழே, பாதம் வெளியே, முன்னாடி பாருங்க.
ஸ்லோவா அந்த காலையும் முன்னாடி எடுத்துட்டு வாங்க. நமஸ்தே. ஹாஃப் மூன் போர்ஷன் சொல்வாங்க, அதாவது கை வெளியே இருந்து கரெக்டா மேல பெண்ட் பண்ணிட்டு நமஸ்தேவை ஹார்ட் சக்கரா கிட்ட எடுத்துட்டு வந்து லாஸ்ட், அதாவது 24வது ஆசனா தான் சைடுல இறக்கிடணும். சைடுல இறக்கும் போது உங்க தொடையில டச் ஆகக்கூடாது. இதுதான் சூரிய நமஸ்கார். இதை டெய்லி பண்ணும்போது ஒரு எனர்ஜி, ஒரு குளுக்கோஸ் குடிச்ச எனர்ஜி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நாள் ட்ரை பண்ணீங்கன்னா டயர்டா இருப்பீங்க. ஆனா ஒரு 10 நாள் டெய்லி நீங்க ட்ரை பண்ண உங்களுக்கு எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. இப்ப நம்ம சூரிய நமஸ்கார் பார்த்தோம். அதே மாதிரி வரும் நாட்கள்ல என்னென்ன ஆசனாஸ், அதாவது உமன் ஓரியன்டட், பெண்களுக்காக சிறந்த ஆசனா என்னென்னவோ அதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்க போறேன். நீங்களும் டெய்லி பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. சோ நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன்.